எதுக்கும் உன் இஷ்ட தேவதையை வேண்டிக்கமா. எதுக்கும் நீ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. எதுக்கு? ஏதாவது ஏடா ஊடமா நடந்துருச்சுன்னா அறுப்புக்கு வந்த பண்ணி மாதிரி ஒன்னு ஆக்கிடுவேன். என்ன இருந்தா வீட்டுல அடுப்பறியோ இந்த 50 ரூபா காசுக்கு எக்கடா எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சிக்கிட்டு? நான் காசு கொடுக்கல. நான் ஓசியில கேக்குறேன். வெட்டுடா நாயே 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 நாயே. இதுக்கு மேல வழக்கியா வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டணும். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் ஒரு 2 டேஸா சென்னை கார்பரேஷன்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, சென்னையில உள்ள எல்லா தியேட்டர்லயும் இருக்கிற கோட் பேனரை கிழிச்சு எரிஞ்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பேனர் கட்டுவாங்கல்ல அந்த பைப், சோ அதையும் வந்து வெல்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களாம். எதுக்குடா அப்படின்னு கேட்டதுக்கு, பொதுமக்களுக்கு வந்து எந்த இடையூறும் இருக்கக்கூடாது, இடைஞ்சல் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பெரிய ஆபத்தா அமையும், சோ மழை டைம் வேற அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டாங்களாம். நான் என்ன கேக்குறேன், அது ஏன் விஜய் படம் அந்த விஜய் பேனர்னா மட்டும் தான் பொதுமக்களுக்கு ஆபத்தா இருக்குமா? அப்போ இந்த ஃபார்முலா இந்த கார் ரேஸ் பண்றீங்களே இதுக்காக பாருங்க, இது வந்து நேத்து நைட்டு நடந்தது. சென்னை ஒரு சில இடத்துல அந்த சைட்ல வந்து ஸ்டீல் ஷீட் அதை வச்சு ஃபென்சிங் மாதிரி பண்ணிருக்காங்க. அது காத்துல ஆடுது. இது மட்டும் பறந்து வந்து யாரு கழுத்துலயோ இல்ல உடம்புலயோ விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்பாட் அவுட். விஜய் பேனரை கரெக்டா சொல்றது எஸ் அப்கோர்ஸ் ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம். பட் அதே டைம் இதையும் பண்ணலாமே. இது என்ன உங்களுக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா? இதெல்லாம் கேட்க ஆள் இல்ல. தளபதி போல டான்ஸ் ஆட முடியாது, தலை போல ஃபிளைட் ஓட்ட முடியுமா? ஃபிளைட் காரு இல்ல பைக் போதும். இந்த அஜித் சார் வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி ஷாப்பிஸ் பண்ற மாதிரி ஒரு சீன்ஸ்ல அதுல பண்ணிருக்கோம். அண்ட் அதுக்கு 2 பேருமே தான் பண்ணதா வேற லெவல் மங்காத்தா காய்ச்சாப்ல நீங்க 2 பேரும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? கோட்டு படத்துல இது வரைக்கும் ஒரு 3 பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. பார்ட்டி ஒன்னு தொடங்கட்டுமா, அடியேதும் அறியா என் நெஞ்சில். இந்த 3 பாட்டுல யாரெல்லாம் பிடிச்சிருக்கு, யாரெல்லாம் பிடிக்கல, சோ அவங்களாம் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா ஃபர்தரா இந்த வீடியோ நீங்க கேட்கறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் பாட்டு பாத்தீங்கன்னா விசில் போடுன்னு ஒரு சாங் நம்ம தளபதியே பாடி இருந்தாரு. அது வந்து கொஞ்சம் டான்ஸ் மூமெண்ட்லாம் இருக்கும். அந்த மாதிரி நல்லா டான்ஸுக்கான பாட்டு. அடுத்த பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு மெலடி சாங், அதுவும் நம்ம விஜய் வாய்ஸ்ல இருந்துச்சு. 3வது பாத்தீங்கன்னா ஒரு பெப்பியான சாங், அதுவும் கொஞ்சம் டான்ஸ் மூமெண்ட் ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு 4th சிங்கிள் என்ன கேட்டீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா கம்பேக்னு ஒன்னு சொல்லுவோம்ல, அது கிட்டத்தட்ட இப்போ லவ் டுடே மூவி வந்துச்சு. அதுதான் வந்து இவனோட கம்பேக். பட் இவனோட ஒரு மாஸ் கம்பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கோட்டு தான். இதை சொன்னா நிறைய பேர் வந்து ஒத்துக்கவே மாட்டானுங்க. கற்பூரட்சி சத்தியம் பண்ணா கூட சத்தியமா ஒத்துக்க மாட்டானுங்க. ஏன்னா அவனுக்கு பிரச்சனை இவனோட மியூசிக் நல்லா இருக்கு நல்லா இல்லன்றது கிடையாது. அவனுக்கு பிரச்சனை விஜய் படமா அது நல்லா இருந்தாலும் நாங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். அப்படிதான் பண்ணுவோம். இந்த மாதிரி எத்தனை விஜய் படத்தை வந்து நல்லா இருந்தோம் ஓட விடாம நாங்க பண்ணிருக்கோம். எத்தனை விஜய் பாட்டு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லன்னு நாங்க ட்ரெண்ட் ஆக்கி இருக்கோம். இந்த மாதிரி ஒரு வன்மத்தோட
கோவத்தோடய சுத்துறானுங்க பாத்தீங்களா ஹேட்டர்ஸ். அதனாலதான் நான் அவங்களுக்கு தீவிரவாதின்னு சொன்னேன். தீவிரவாதியோட வேலை அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாது. கிட்டத்தட்ட இந்த ஹேட்டர்ஸும் அப்படிதான். விஜயோட ஹேட்டர்ஸ் அப்படிதான். விஜய் வந்து எது பண்ணாலும் நம்ம அவனை காலி பண்ணணும். நல்லா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும், அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லியே, அதாவது நம்ம ஊர்ல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஒரு விஷயத்த வந்து பேசியே எல்லாரும் மனசுல அதை பதிய வச்சு ஆமா அப்படின்றது நம்ப வச்சிருவாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். இப்ப இந்த பாட்டு வந்து நல்லா இல்லைன்னு எந்த பக்கம் திரும்பினாலும் பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லியே நிறைய பேர் வந்து உண்மையை நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்ல வச்சுட்டாங்க. இப்ப ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கோம், ஐயோ எங்கடா நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மள கலாச்சிட்டாங்கன்னா அதனாலே இவங்களும் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. இப்படிதான் வந்து ஆரம்பத்துல இருந்து போயிட்டு இருந்துச்சு. சரி இப்ப கூட ஒண்ணும் இல்ல, இந்த பாட்டு எல்லாம் ஒரு சிலருக்கு பிடிக்காம இருந்துச்சுன்னா செப்டம்பர் 5 படம் ரிலீஸ் ஆகுது, தியேட்டர் போய் பாருங்க. படம் பார்த்துட்டு வந்து இந்த பாட்டு எதுவுமே பிடிக்கலன்னா தாராளமா நீங்க அந்த செருப்பை கைட்டு அடிக்கலாம். பட் அதுவே நீங்க அந்த படம் பார்த்துட்டு வந்து எல்லா பாட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இவ்வளவு நாள் நல்லா இல்லைன்னு சொல்லி எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணாங்களே அவனுங்களை என்ன பண்ணலாம்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ கரெக்டா உங்க டைமுக்கு வந்து சேரும்.